விசாரணை இடம்பெறுகிறது. இவர்கள் யார், இவர்கள் என்ன, எந்த குழுவை சேர்ந்தவர்கள் எல்லாம் விசாரணைகள் இடம்பெறும் போது இவரை விசாரிப்பதை சற்று நிறுத்துங்கள், அவரை விசாரிக்க வேண்டாம், அந்த விசாரணைகளை தடுத்து நிறுத்துங்கள் என்று போலீஸ் மா அதிபருடாக ஒரு தகவல் இருக்கின்றது, கிடைத்திருக்கின்றது. அவருக்கும் உயர் யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது என்று பார்த்தால் எஸ்ஐஎஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அரச புலனாய்வு பிரிவு. அவர்களூடாகத்தான், எஸ்ஐஎஸ்ஸினூடாகத்தான் போலீஸ் மா அதிபருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. ஜமீல் முகமட்டை விசாரணை செய்ய வேண்டாம், நாங்கள் அவர் சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம், தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆகவே அவர் விசாரிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. எஸ்ஐஎஸ்ஸிலிருந்து போலீஸ் மா அதிபர், போலீஸ் மா அதிபரிலிருந்து விசாரணை அதிகாரி, விசாரணை செய்ய அதிகாரிக்கு ஒரு ஆர்டர் செல்கின்றது. பாருங்கள் என்ன நடந்திருக்கின்றது என்று. 2018 அந்த விசாரணைகளை சரியாக முறையாக செய்திருந்தால் சாரான் குழுவினர் உட்பட இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நிறுத்தி இருக்கலாம், வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது. இருப்பினும் யாருடையதோ ஒரு தேவைக்குத்தான் இவர்கள் சமூகத்திலே சுதந்திரமாக செயற்பட வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தான் இந்த நாட்கள் நெருங்க 21ஆம் தேதி நெருங்கத்தான் ஒவ்வொரு விடயங்கள் புதிதாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இதுவும். பாருங்கள், அரச புலனாய்வு பிரிவின் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஹோட்டல் மேனேஜ்மெண்டால் ஒரு மெயில் அனுப்பியும் இவர்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. யாருடைய தேவைக்கு? சுரேஷ் சலே இப்பொழுது கைதாகி உள்ளே இருக்கின்றார், தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். வெளியே இவருக்கு சார்பாக கொம்மன் பிள்ளை புத்தகமெல்லாம் எழுதி சுரேஷ் சாலை இதற்கு சம்பந்தம் அல்ல, கோட்டாபய ராஜபக்சே இதற்கு சம்பந்தம் அல்ல, இவர்கள் யாருமே இதற்கு சம்பந்தம் அல்ல, இது சாரான் அசீமினுடைய குழுவினர் கடும் போக்குவாதத்தினால் தீவிரவாத செயற்பாடாக செய்யப்பட்ட ஒன்றை தவிர வேறு யாரும் இதன் பின்னணியில் இல்லை என்று அடித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், சொல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனாலும் அரசரப்பு என்ன சொல்கின்றது? யாருடைய கதையும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய விசாரணைகளை சரியாக முறையாக செய்து கொண்டே செல்வோம், உரிய நேரம் வரும்போது உண்மைகள் வெளிவரும் என்று அரசரப்பிலே சொல்லப்படுகின்றது. இந்த ஜமீல் முகமட் சம்பந்தமான விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அசத் மௌலானா ஏற்கனவே சேனல் 4க்கு சொன்ன விடயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சுரேஷ் சலே ஜமீல் முகமட்டுடைய குண்டு வெடிக்காததை அடுத்து ஜமீல் முகமட்டை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு, அங்கிருந்து எப்படியாவது அவருடைய இடத்திற்கு எடுத்துக்கொள்ளவோ அவரை காப்பாற்றவோ ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கின்றது. அதற்கு சுரேஷ் சலே தான் தொடர்புபட்டு இருக்கின்றார் என்று அசாத் மௌலானாவுடைய கருத்தை வைத்து பார்க்கும்போது சொல்லக்கூடியதாக, உறுதியாக ஆணித்தரமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இன்னமும் உத்தியோகபூர்வமான ஆதாரங்கள் இல்லாததால் எங்களுக்கு சொல்ல முடியாது.